உலகளாவிய பொருளாதாரம் ஒரு பெரிய தாக்கத்தை சந்திக்கிறது. குறிப்பாக டாலரின் தாக்கம் மற்றும் அதன் மையமான நிலை உலகம் முழுவதும் பல நாடுகளுக்கு சிக்கலாக மாறியுள்ளது. பிரிக்ஸ் மாநாடுகளான இந்தியா, சீனா, ரஷ்யா, பிரேசில், தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகள் சேர்ந்து அமெரிக்க டாலருக்கு மாற்றாக தங்கம் சார்ந்த ஸ்டேபிள் காயினை உருவாக்குவதற்கு முயற்சி செய்து வருகிறது. இந்த மாற்றம் பணவீக்கம், பண மதிப்பு வீழ்ச்சி போன்ற பிரச்சனைகளை குறைக்க உதவும் என்று நிபுணர்கள் கருதுகின்றனர். கோல்டு ஸ்டேபிள் காயின் என்பது தங்கத்தின் மதிப்பை அடிப்படையாக கொண்டு செயல்படும் மின்னிலக்க நாணயமாகும். தங்கத்தின் மதிப்பில் மதிப்பிடப்பட்டு உள்ள இந்த கிரிப்டோ கரன்சி உண்மையான தங்கத்தை பரிமாற்றம் செய்வதற்கு பதிலாக அதன் மதிப்பில் பரிமாற்றங்களை செய்ய உதவுகிறது. இதனால் பரிமாற்றங்கள் மற்றும் வர்த்தக செயல்பாடுகள் எளிதாகவும் விரைவாகவும் நடைபெறும். பிரிக்ஸ் நாடுகள் இதனை பரிமாற்றத்தின் ஒரு புதிய வடிவமாக பயன்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. உலகின் முக்கியமான வர்த்தக சப்ளையர்கள் தங்களது பொருட்களை பெரும்பாலும் அமெரிக்க டாலரில் விற்பனை செய்கிறார்கள். உதாரணமாக சவுதி அரேபியாவில் பெட்ரோல் அமெரிக்க டாலரிலேயே விற்கப்படுகிறது. இதனால் நமக்கு அடிக்கடி டாலரை வாங்கி அதை பயன்படுத்தி பெட்ரோல் வாங்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது. இதேபோல் ஆஸ்திரேலியாவில் கனிம வளங்களின் விற்பனையும் டாலரிலேயே நடைபெறுகிறது. இதனால் உலகளாவிய வர்த்தகத்தில் டாலரின் மைய நிலை மாறாதிருக்கிறது. ஆனால் இதற்கு மாற்றாக ஒரு புதிய நாணயத்தை உருவாக்கும் முயற்சி தற்போது பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையே உருவாகியுள்ளது. இதற்காக அவர்கள் ஒரு சொந்த தனி நாணயம் உருவாக்குவது குறித்து பேசினாலும் அமெரிக்காவின் அச்சுறுத்தல் காரணமாக அந்த திட்டம் தள்ளி வைக்கப்பட்டது. எனவே தற்பொழுது கோல்டு ஸ்டேபிள் காயின் என்னும் புதிய திட்டத்தை முன்னெடுக்க பிரிக்ஸ் மாநாடுகள் முன் வந்துள்ளது. இந்த திட்டத்தில் தங்கத்தின் மதிப்பிற்கு இணையாக ஒரு மின்னிலக்க நாணயம் உருவாக்கப்படுகிறது. இந்த திட்டத்தில் இந்தியாவின் பங்கு மிக முக்கியமாகவும் உள்ளது. இந்தியாவில் தங்கம் மிகவும் மதிப்பிடப்படும் பொருளாக இருக்கும் பொழுது இதனால் கோல்டு ஸ்டேபிள் காயின் இந்தியாவில் சிறப்பாக செயல்படும் வாய்ப்பு உள்ளது என பொருளாதார நிபுணர்கள் கூறி வருகின்றனர். மேலும் இஸ்லாமிய நாடுகளிலேயும் தங்கத்திற்கு நல்ல மதிப்பு இருப்பதால் இந்த திட்டம் பல்வேறு நாடுகளில் வெற்றிகரமாக செயல்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே பிரிக்ஸ் நாடுகள் இந்த புதிய தங்க ஸ்டேபிள் காயினை உலகளாவிய வர்த்தகத்தில் பரிமாற்றத்திற்கு பயன்படுத்துவதன் மூலம் அவர்களுக்கான புதிய பங்குதாரராக உருவாக முடியும் என நம்புகின்றனர். இது அமெரிக்க டாலருக்கு புதிய சவாலாக மாறலாம் என்பதால் இது எதிர்கால பொருளாதார மாற்றங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும் என பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர்.